எதிரானவருக்கு வாய்ப்பு, திறமையானவர்களுக்கு வாய்ப்பில்லை. கம்பீர், அகார்கர் அட்டூழியம். 2024 T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செய்து ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 7 வரை 3 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்று விளையாடவிருக்கிறது. முதலில் ஒருநாள் தொடரில் மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி மற்றும் பும்ரா 3 பேரும் பங்கேற்க மாட்டார்கள் எனவும், ஹார்திக் பாண்டியாவும் தனிப்பட்ட காரணங்களுக்காக பங்கேற்க மாட்டார் எனவும் கூறப்பட்டது. ஆனால் சாம்பியன்ஸ் டிராபியை எதிர்நோக்கி முழுமையான இந்திய அணியும் பங்கேற்க வேண்டுமென புதிய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் கோரிக்கை வைத்ததால் இலங்கை தொடருக்கான அணி தேர்வு கூட்டம் 3 முறை தள்ளி வைக்கப்பட்டது. முடிவில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் ஒருநாள் தொடருக்கு திரும்புவார்கள் என செய்தி வெளியான நிலையில் தற்போது இலங்கை அணிக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை BCCI அறிவித்துள்ளது. ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் திரும்பியுள்ளனர். ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா 3 பேரும் இடம்பெறவில்லை. சுப்மன் கில் துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் KL ராகுல் அணிக்கு திரும்பியுள்ளனர். சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சனுக்கு ஒருநாள் அணியில் இடம் கிடைக்கவில்லை. மாறாக ஹர்ஷித் ராணா மற்றும் ரியான் பராக்கிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. T20 தொடருக்கான அணியில் ஹார்திக் பாண்டியா அணியில் இருந்தபோதும் சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் சுப்மன் கில் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ரிங்கு சிங், சஞ்சு சாம்சன், சிவம் துபே 3 வீரர்களும் இடம்பெற்றுள்ளனர். ரியான் பராக்கிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குல்தீப் யாதவிற்கு வழங்கப்படவில்லை. ஜிம்பாப்வே கிரிக்கெட் அணிக்கு எதிரான நடைபெற்ற T20 தொடரை 4-1 என்ற கணக்கில் இந்தியா வென்றது. முன்னதாக அந்த தொடரில் இளம் வீரர் அபிஷேக் சர்மா அறிமுகமாக களமிறங்கும் வாய்ப்பை பெற்றார். அந்த வாய்ப்பில் முதல் போட்டியில் டக் அவுட் ஆன அவர் 2வது போட்டியில் அதிரடியான சதமடித்து இந்தியாவை 100 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தார். குறிப்பாக 82 ரன்களில் இருந்தபோது ஹாட்ரிக் சிக்சர்களை பறக்கவிட்டு அவர் சதத்தை தொட்ட விதம் ரசிகர்களை பிரமிக்க வைத்தது. அதேபோல கணிசமான ஓவர்களையும் வீசிய அவர் 1 விக்கெட் எடுத்தார். ஆனால் இவருக்கு இலங்கை தொடரில் வாய்ப்பு அளிக்காதது குறித்து ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்திய T20 அணியின் புதிய கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமனம் செய்யப்பட்டார். அதேபோல் T20 மற்றும் ஒருநாள் தொடருக்கு இளம் வீரர் சுப்மன் கில் துணை கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டார். இதில் ஆச்சரியம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ருத்துராஜ் கேக்வாட் இந்திய அணியில் சேர்க்கப்படாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை விடவும் கூடுதல் அதிர்ச்சி என்னவென்றால், ஜிம்பாப்வே T20 தொடரில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ரியான் பராக் இந்திய T20 அணியில் மட்டுமல்லாமல் ஒருநாள் அணியிலும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இரு தொடர்களிலும் ருத்துராஜ் கேக்வாட் மற்றும் அபிஷேக் சர்மா இடம்பெறாதது ரசிகர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ரோஹித், விராட் போன்ற சீனியர் வீரர்கள் ஒருநாள் போட்டிகளில் அணிக்கு திரும்பியதால் தொடக்க மற்றும் ஒன் டவுனில் விளையாடும் ருத்துராஜிற்கு வாய்ப்பு மறுக்கப்படாது என்றும் எடுத்துக்கொண்டாலும் T20 தொடரிலும் ருத்துராஜ் பெயர் இல்லாதது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோக கடந்த டிசம்பர் மாதம் தென்னாப்பிரிக்கா மண்ணில் கடைசியாக விளையாடிய ஒருநாள் போட்டியில் சஞ்சு சாம்சன் சதமடித்தார். ஆனால் அவருக்கு இலங்கை ஒருநாள் தொடரில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதையெல்லாம் பார்க்கும் ரசிகர்கள், இது என்ன அநியாயம், கம்பீரும் தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டாரா என்று விமர்சித்து வருகின்றனர். உங்கள் தின சேவல்